இப்போ பார்த்தீங்கன்னா, சின்சானுக்கும் மோட்டோவும் ரேஸ் நடக்க போது. யார் இந்த ரேம்பில் ஜம்ப் பண்ணி அதிக தூரத்துக்கு குதிக்கிறாங்களோ, அதாவது இந்த ரேம்புக்கு பின்னாடி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் யார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி குதிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு ரேம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே தான் குதிக்கணும். யார் இங்கே தள்ளி குதிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பாருங்கள் எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் சின்ன நல்லா இப்போ குதிக்க போகிறேன். பாருங்கள் நான் தான் ஜெயிப்பேன், மோட்டோவே ஜெயிக்க விட மாட்டேன். வாங்க காரில் ஏறி டக்குன்னு குதிக்க ஆரம்பிப்போம். பாருங்கள் அவர் பரவாயில்ல, என் காரில் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, காரு பவராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பெரிய கார் வர வரும். ஒரே ஜம்ப் வந்து ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணேன். தவிடு தவிடு. ஐயோ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ கீழே குதிக்கிறேன். ஐயோ தோற்று போயிட்டேன். எனக்கு மட்டும் என்னோட தாண்டி குதிக்கக்கூடாது, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். பாவம் சின்ன பையன் சின்ன போகிற வழியே கீழே விழுந்துட்டான். நான் அவனோட ஒழுங்கா இப்போ குதிச்சு ஜெயிக்க போகிறேன். பாருங்கள் எல்லாம் பாருங்கள், அவனோட என் கார் தான் நல்ல காரு, நல்ல ஜம்ப் ஆகும். சின்ன பையன் சின்ன கார் அவனோட தள்ளி குதிச்சு காமிக்கிறேன். கூட செவ்வாழ. ஐயோ என்ன அவன் தூரம் கூட போலியே. சின்ன பையன்கிட்ட தொட்டுன்னு. ஐயோ என்ன பண்ணுறது?